ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தாஜ் இன்வெஸ்ட்மெண்ட். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நான் டிஸ்கஸ் பண்ணுறது எல்லாமே ஒரு எஜுகேஷன் பர்பஸ்க்காக தான். எந்த பை செல் ரெக்கமெண்டேஷன் கிடையாது. தேங்க்யூ. என்னென்ன யூஸ் இருக்குது அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு வந்து என்னென்னா, ஒரு ட்ரெண்ட் லைன் வந்து எதுக்கெல்லாம் யூஸ் ஆகுதுன்னா, இப்போ ஒரு ஷேர் இருக்குன்னா நார்மலாக ஷேர் வந்து உங்களுக்கு இப்படி 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 தான் போகும். அதாவது என்னென்னா, ஒரு டைமில் கீழே இருந்துட்டு அதுலேருந்து ஒரு மேலே போயிட்டு திரும்பி அங்கேருந்து கீழே வந்துட்டு திரும்பி மேலே போகும். இப்படி தான் ஷேர் வந்து எப்போவுமே ட்ரேட் ஆகிட்டு இருக்கும். இப்போ வந்து என்னன்னா, இதுல வந்து மெயினா வந்து 2 கான்செப்ட் சொல்லுவாங்க. சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ சப்போர்ட்ங்கிறது வந்து என்னன்னா, இப்போ ஒரு ஷேர் வந்து அ மேல போயிட்டே இருக்குது. ஒரு எக்ஸாம்பிளுக்கு இப்படி நான் வரையிறோம்னு வச்சுக்கோங்க. இதான் வந்து ஷேர் பிரைஸ்ன்னா, இங்க வந்து இது வந்து ரூ. 100 இது வந்து ரூ. 50ன்னு வச்சுக்கோங்க. இப்ப இந்த ஷேர் ரூ. 100 இருந்தது. இப்படியே வந்து கீழ வந்து ரூ. 50க்கு வந்துச்சுன்னா, இந்த இடத்துலேருந்து இது வந்து பவுன்ஸ் ஆகி மேல போகுதுன்னு வச்சுக்கங்களேன். இந்த இடத்துல வந்து இது சப்போர்ட்ன்னு சொல்லுவாங்க. இந்த இடத்துக்கு பேர் தான் இது வந்து சப்போர்ட்ன்னு சொல்லுவாங்க. அதே மாரி இது வந்து இங்க வந்து ரூ. 120 இருக்குன்னா, இந்த இடத்த வந்து அது ரீச் பண்ணிட்டு, அங்கேருந்து அந்த ஷேர் கீழ வந்து இறங்குதுன்னா, இதான் வந்து ரெசிஸ்டன்ஸ் பாயிண்ட்ன்னு சொல்லுவாங்க. ஸோ இத வந்து ஐடென்டிஃபை பண்றதுக்கு இந்த ட்ரெண்ட் லைன் வந்து நமக்கு யூஸ் ஆகுது. அதே மாரி பார்த்தீங்கன்னா, ஒரு ட்ரெண்ட் எந்த பக்கத்துல போகுது அப்படிங்கிறதையும் இது வந்து நமக்கு ஐடென்டிஃபை பண்ணி சொல்லும். அதாவது ட்ரெண்ட் எந்த பக்கத்துல போகுதுன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஷேர் வந்து அப் ட்ரெண்ட்ல இருக்கலாம். இல்லன்னா டவுன் ட்ரெண்ட்ல இருக்கலாம். அ இப்ப வந்து இந்த ஷேர் வந்து மேல போகுதா, கீழ போகுதா அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்றதுக்கும் இந்த இது யூஸ் ஆகுது. ஸோ ட்ரெண்ட் லைன் இது வந்து ஒன் ஆஃப் தி ட்ரேடிங் டூலு. எல்லாம் நெறைய பேர் யூஸ் பண்ணுவாங்க. நான் வந்து ஒரு ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரியோட அ எடுத்து ஒரு டெய்லி சார்ட்ல எப்படி வந்து ஒரு சார்ட் வரையிறது, அதாவது ட்ரெண்ட் லைன் வரையிறதுங்கிறத பத்தி நான் சொல்லியிருக்கேன். ஸோ நீங்க வந்து அத வந்து பாருங்க. என் வீடியோ உங்களுக்கு புடிச்சிருக்கும்னு நெனைக்கிறேன். என் வீடியோ கொஞ்சம் லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் ஷேர் பண்ணுங்க. ம். அது மட்டும் இல்லாம, இப்ப நீங்க பார்த்தீங்கன்னா, ஒரு ஒரு ஷேர் நம்ம இப்படி வரையிறோம்னு வச்சுக்கோங்களேன். இந்த இடத்துல வந்து ஒரு ட்ரெண்ட் லைன் நம்ம எப்படி வரைஞ்சிருக்கோம்னா, இந்த இடத்த டச் பண்ணிட்டு அது மேல போகுதுன்னா, இது வந்து ஒரு பிரேக் அவுட் ஆகுதுன்னு அர்த்தம். அப்போ வந்து என்னன்னா, இது பிரேக் அவுட் ஆகி போணுச்சுன்னா, ஒரு பை சிக்னலுக்கு குடுக்குதுன்னு அர்த்தம். அதே மாரி இப்போ இந்த ஒரு ஷேர் டவுன் ட்ரெண்ட்ல இருக்குது. இந்த இடத்துல இப்படியே வந்துட்டே இருக்கு. இந்த இடத்துல வந்துட்டு நம்ம டச் பண்ணிட்டு மேல பவுன்ஸ் ஆகுதுன்னு நெனைப்போம். ஆனா, அந்த இடத்துல பவுன்ஸ் ஆகாம அப்படியே கீழ போயிட்டு இருக்குன்னா, இது பிரேக் அவுட் ஆயி இந்த பேரிஷ் மோடுக்கு போயிடுச்சு அப்படிம்பாங்க. இது இந்த இடத்த ரெசிஸ்டன்ட்ட பிரேக் பண்ணி மேல போனா புல்லிஷ் ட்ரெண்ட்ல போகுதுன்னு அர்த்தம். ஸோ இது எல்லாமே பாருங்க. இந்த வீடியோவ பாருங்க. உங்களுக்கு இந்த மாரி நெறைய வீடியோஸ் உங்களுக்கு வேணும்னாலும் எனக்கு சொல்லுங்க. தேங்க் யூ ஃபிரெண்ட்ஸ். டெய்லி சார்ட் வந்து ரிலையன்ஸ் ஷேர் எடுத்திருக்கேன். அ இப்ப நீங்க இதுல நம்ம ஒரு ட்ரெண்ட் லைன் உங்களுக்கு நான் வரைஞ்சு காமிக்கிறேன். எப்படி வரையணும் அப்படிங்கிறத பொறுத்து. ட்ரெண்ட் லைன் வரையறதுக்கு முன்னாடி நீங்க என்ன பண்ணணும்னா, ட்ரெண்ட் லைனுக்கு வந்து இந்த ட்ரேடிங் வியூல லாஸ்ட் கார்னர்ல போனீங்கன்னா, இந்த இடத்துல வந்து இந்த மாரி வந்து இது வந்து என்னன்னா, இது இது வந்து இப்ப நீங்க ஒரு இத காமிக்கிறீங்கல்ல, இப்ப இந்த கிராஸு, இது டாட்டு அந்த மாரி வரதுக்காக உள்ளது. இப்ப இப்ப டாட்னா இப்படி 2 மாரி டாட்டா காமிக்கும். இந்த கார்னர்ல போனீங்கன்னா, இத கிளிக் பண்ணீங்கன்னா, இங்க ட்ரெண்ட் லைன்னு ஒண்ணு இருக்கும். அத நீங்க கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணிக்கிட்டு, இப்ப நீங்க பார்த்து ஃபர்ஸ்ட் எடுத்தோனே நம்ம வந்து இப்ப இங்கேருந்து எடுப்போம். இந்த சப்போர்ட் லைன் எங்கேருந்து இருக்குன்னு சொல்லிட்டு இப்படியே வரையிறோம்னு வச்சுக்கோங்களேன். யூசுவலா வந்து இந்த சப்போர்ட் வந்து கிரீன் கலர்ல கூட நம்ம வரைஞ்சுக்கலாம். இங்க பாருங்க நான் ஒரு சப்போர்ட் லைன் வரைஞ்சிருக்கேன். இப்படியே நம்ம வரைஞ்சுக்கிட்டு, இத வந்து இப்ப எப்படி நீங்க அந்த லைன செலக்ட் பண்ணிட்டு, இத கிளிக் பண்ணிட்டு நீங்க வந்து உங்களுக்கு புடிச்ச மாரியான கலர் நீங்க சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இத வந்து கிரீன் கலர்ல வச்சுக்குவோம். இப்ப நான் வந்து ஒரு சப்போர்ட் லைன நம்ம வரைஞ்சிட்டு, அது நம்ம வந்து நமக்கு தகுந்தா மாரி நம்ம அத வந்து மாடிஃபை கூட பண்ணிக்கலாம். இப்ப வந்து கீழ வந்து ஒரு சப்போர்ட் லைன் வரைஞ்சுட்டேன். இப்ப ரெசிஸ்டன்ட் லைன், ட்ரெண்ட் லைன் வரைவோம். அது எப்படி வருதுன்னு பார்ப்போம். இப்ப மேல இங்க டாப்ல ஹைல எவ்வளோ பிரைஸ் போயிருக்குங்கிறத பார்த்துட்டு, அதுக்கு மேல எங்கெங்க ஹைலாம் வந்திருக்கோ, அந்த இடத்தலாம் நம்ம செலக்ட் பண்ணிக்கணும். செலக்ட் பண்ணிட்டு அப்படியே கொண்டு போலாம். உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்லணும்னா, இங்க பாருங்க இந்த இடத்துல ஒரு ஒரு அ ஒரு லோ வந்திருக்கு. அதுக்கப்புறம் இந்த இடத்துல ஒரு லோ வந்திருக்கு. அதுக்கப்புறம் அதே ட்ரெண்ட் லைன கன்டினியூஸா வரைஞ்சிட்டு வரும்போது, இந்த இடத்துல ஒரு லோ வந்திருக்கு. இப்ப நம்ம வந்து என்னன்னா, இந்த லைன் வந்து வேணா ரெட்ல வச்சுக்குவோம். அம் இத வந்து அ இருங்க. இப்ப இன்னொரு இது இப்ப வந்து நம்ம எதையாவது ஒண்ணு தான் செலக்ட் பண்ணிக்கிறோம்னா, இப்ப அத செலக்ட் பண்ணிக்கிட்டு பார்த்தோன்னா, கீழ வந்து உங்களுக்கு எவ்வளோ டியூரேஷன்ல இந்த ட்ரெண்ட் லைன் இருக்கு, எவ்வளோ பிரைஸ்ல வந்து இது எவ்வளோ பிரைஸ்லேருந்து எவ்வளோ பிரைஸ் வரைக்கும் டவுன் ஆயிருக்கு அப்படிங்கிறத காமிக்கும்.
ஸோ இப்ப நீங்க இந்த ட்ரெண்ட் லைன நீங்க பார்த்துக்கிட்டீங்கன்னா, ஆ பாருங்க, இப்ப இந்த இடத்துல இருக்குது. இப்ப நம்ம வந்து ஒரு டெசிஷன் எடுக்கணும்னா, இப்ப வந்து என்ன பண்ணலாம்னா, இப்ப இந்த இடத்துல நம்ம ட்ரெண்ட் லைன் வரைஞ்சிருக்கோம். ஸோ இந்த இடத்துக்கு வரும்போது நமக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ இந்த இடம் வந்து இது வந்து சப்போர்ட்ல இருக்குது. இந்த சப்போர்ட்க்கு மேல இருந்துச்சுன்னா, இது மேல பவுன்ஸ் ஆறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் என்னன்னா, இது எடுப்பாங்க. அ அ ட்ரேடிங் எடுப்பாங்க. அதே மாரி இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ரிலையன்ஸ் இந்த இடத்துல இப்ப இருக்குது. இன்னைக்கு ரேட்ல பார்த்தீங்கன்னா, 1310ல இருக்கு. இது இப்படியே இப்படி மேல போயிட்டு இந்த இடத்துக்கிட்ட வருதுன்னு வச்சுக்குவோம் ஃபார் எக்ஸாம்பிள். இந்த இடத்துக்கிட்ட வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஜோன்னு சொல்லுவாங்க. இப்ப ரெசிஸ்டன்ஸ் ஜோன் என்ன 1442 இருக்கு நம்ம இந்த ட்ரெண்ட் லைன் படி. ஸோ நம்ம என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த இடத்துல வந்து ரீச் ஆயிடுச்சுன்னா, ஒரு வெயிட் பண்ணுவாங்க. இங்கேருந்து இதுக்கு மேல இது வந்து இப்போ இப்போ இதுக்கு மேல இது இந்த இத பிரேக் பண்ணி மேல போவாதுன்னு தெரிஞ்சுச்சுன்னா, செல் பண்ணிட்டு வெளில வந்துருவாங்க நெறைய பேரு. ஸோ இதுதான் வந்து இந்த ட்ரெண்ட் லைனோட யூஸு. அதே மாரி இந்த ட்ரெண்ட் லைன மட்டும் வச்சு இல்ல, மத்த பேட்டர்னும் நம்ம யூஸ் பண்ணணும். யூஸ் பண்ணோம்னா, இத வந்து நம்ம ஒரு நல்ல ஒரு டூலா நம்ம பயன்படுத்தலாம். ஸோ இத வந்து நீங்க என்னன்னா, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். இத வந்து நீங்க அ லைக் பண்ணுங்க. அதுக்கப்புறம் இது மாரி உங்களுக்கு எந்தெந்த வீடியோ வேணுங்கிறத வந்து அ ஷேர் பண்ணுங்க. கமெண்ட்ஸ்ல. அதுக்கப்புறம் நான் புது வீடியோலாம் போடுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். தேங்க் யூ ஃபிரெண்ட்ஸ்.